சகோதரர்களே, மறுமையை மறந்தவர்களாக மாணவி வழியை பின்பற்றாமல் மதுஹப் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்கள், கொஞ்சமாவது மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற சொற்ப நேரத்தில் பொதுவான மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால், மக்களை வழிநடத்துகிற ஆலிம்சாக்கள், அவர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், உங்களுக்கு சில செய்திகளை சொல்லிக் கொள்கிறோம். முதல்ல, ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுடைய பண்பு என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். இன்னமல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி நினைவூட்டப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, இறை நம்பிக்கை அதிகரித்து விடும். அல்லாஹ் சொல்கிறான். நாம் உங்களுக்கு சில இறை வசனங்களை பற்றியும், இறைவனின் கட்டளைகளை பற்றியும், இறை தூதரின் வழிகாட்டுதல்களை பற்றியும் நினைவூட்டுகிறோம். நியாய உணர்வோடு அல்லாஹுக்கு பயந்ததை கேட்டுக்கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எப்படி அந்த மறுமையை அஞ்சியவர்களாக, மண்டரை வேதனையை பயந்தவர்களாக தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டார்களோ, அதுபோன்று நாம் மாற்ற வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு கொடூரமான காட்சி ஏற்பட்டது. அது என்ன காட்சி என்றால், என்னை ஒரு வானவர் இரவிலே அழைத்து செல்கிறார். நான் போய்கொண்டே இருக்கிறேன். திடீரென்று ஒரு கிணறை காட்டினார். கிணறிலே எட்டி பார்த்தேன். படுபயங்கரமான நெருப்பு இருந்தது. அது நரக படுகொலியாக இருந்தது. அந்த கிணற்றிலே அந்த வானவர் என்னை அப்படியே தள்ளிவிட பார்க்கிறார். திடீரென்று இன்னொரு வானவர் என்னை கூப்பிடுகிறார். யா அப்துல்லா, அப்துல்லாவே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். இதான் கனவு. இதுக்கு என்ன விளக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம அப்துல்லா, அப்துல்லா ரொம்ப நல்லவராச்சே, உமர் ரலியல்லாஹு அவருடைய பிள்ளை. அவர் ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 14-15 வயசு. இந்த சம்பவம் நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறாங்க, லவ்கான யுஸல்லி ஃபில் லைல், அவர் இரவு நேரத்துல எல்லாம் கொஞ்சம் தொழுதுகிட்டாருன்னா இந்த மாதிரியான கனவுகள்ல இருந்து அவர் தப்பிச்சுக்கலாமே. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பொதுவாக ஒரு மனிதன் படுபயங்கரமான பாதிப்பு உண்டாக்குகிற, பதட்டத்தை ஏற்படுத்துகிற சில கனவுகளை காண்பான். அந்த கனவுகளை கண்டதற்கு பிறகு மனசு தாங்காது. சில பேருக்கு சொல்லுவான், ஆறுதல் பட்டாலும் மனசு ஆறுதல் அடையாது, சாந்தம் அடையாது, அமைதி பெறாது. அப்ப 2 ரக்காத் தொழுதுருமே அப்படின்னு நினைச்சு தொழுவான். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இடது பக்கம் துப்பிருங்க 3 வாட்டி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, 2 ரக்காத் தொழுதுங்க எல்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் செய்த பிறகும் மீண்டும் மீண்டும் 2-3 நாளா இந்த கனவு வரும். சில பேருக்கு அப்படி வரும். வீடு இடிஞ்சு போற மாதிரி, திடீர்னு பாம்பு வர மாதிரி, பத்தி எரியிற மாதிரி, எத்தனையோ வகையான கனவுகள் வரும். அது போன்ற நிலையில் உள்ளவர்கள் அன்றாடம் ஏதோ இரவிலே தொழக்கூடியவர்களாக, இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக, அதை வழக்கத்தில் கொண்டவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்துல்லா பின் உமர் இரவுல தொழுதுட்டு இருந்த பிரச்சனை வராதே அப்படின்னாங்க. இதை கேட்ட அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த தினத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை, எதுவரை, பிற்காலத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தள்ளாத முதுமைக்கு ஆளாகி கண் பார்வையெல்லாம் இழந்து இறக்கும் காலம் வரைக்கும் சொல்கிறார், ஒரு நாள் கூட நான் இரவு தொழுகை விட்டது கிடையாதுன்னு சொன்னார். ஏன்? இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வல்லதீன யகூலூன ரப்பனா, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், எங்கள் இறைவா, இஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு. இன்ன அதாபஹா கான கராமா, அது ரொம்ப மோசமான வேதனையாக இருக்கிறது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா,
அது தங்குமிடத்தில் படுமோசமாக கெட்டதாக இருக்கிறது என்று இறைவனிடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாவல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அதுபோன்று இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு கனவுதான், நரகத்தில் தள்ளிவிடப்படுவது போன்ற ஒரு கனவு சுதாரித்துக் கொண்டார். காலத்திற்கும் இரவு தொழுகை விடவில்லை, பேணி நடந்தார். இது போன்ற ஒரு பேணுதல், இது போன்ற ஒரு அச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம்.